என் இனமான தொப்புள்குடி உறவுகளுக்கு இனிய வணக்கம். உறவுகளே, இந்த காணொளி பதிவு எதற்காக அப்படின்னா, நம்முடைய உறவுகள் ஒரு சில பேர் வலைதளங்கள்லேயும் முகநூல் பக்கத்துலேயும் வாட்ஸ்அப் குரூப்புகள்லேயும் தவறான செய்திகளை பரப்பிட்டு வரீங்க. அதாவது அது நல்ல பழக்கமும் கிடையாது, அது நல்ல செய்கையும் கிடையாது. தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அந்த ஷேர்சாட், மோச்சோ அந்த மாதிரியான வலைதளங்களை பழிக்கு பழிக்கு மீண்டும் தொடரும், பழி தொடரும் அப்படிங்கிற மாதிரியான தவறான பதிவுகளை என் இனமான என் சகோதரர்கள் இந்த மாதிரியான பதிவுகளை பதிவிட வேண்டாம். உங்களை தயவு செஞ்சு பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன். அந்த மாதிரியான தவறான பதிவுகளை வலைதளங்கள்லேயே நீங்கள் பதிவிடாதீங்க. மேலும் இந்த பதிவோடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அமைப்போ இல்லது நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களோ, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரோ, இதற்கு முன்னாடி எம்பியாக இருந்தவர்களோ, இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர்களோ, இதுவரைக்கும் இன்று வரையிலும் யாருமே களப்போராளி தம்பி தீபக் பாண்டியனுடைய கொலைக்கு எதிர்ப்போ கண்டனமோ இல்லை அவர்கள் சார்ந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆய்வாளருக்கோ இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கோ குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுத்தர வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும், கூலிப்படைக்கு உதவிகரமாக இருந்தவர்களை கைது செய்யணும், கூலிப்படைக்கு பணம் கொடுத்தவர்கள் யார் அவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை புகாரோ இது வரைக்கும் எந்த ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரோ செய்யலை. இதில் திருச்சியை சார்ந்த அண்ணன் சண்முக சுந்தரம் நினைக்கிறேன் அவர் பேர், அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக மதுரையை சார்ந்த நம் உறவுகள் சில பேர் கொலைக்கு தொடர்பான அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் தலைவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி புகார் மனு கொடுத்துருக்காங்க. அது மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமுதாயத்தில் பிறந்து சமுதாயத்தில் வளர்ந்து இந்த சமுதாயத்தில் எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு சில பேர், அதாவது இப்போ தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்புறாவளம் தொகுதியில் நம் உறவு தான் எம்எல்ஏவாக இருக்கார். அன்புக்குரிய அண்ணன் சண்முக பாண்டியன் அவர்கள் தான் எம்எல்ஏவாக இருக்கார். அவரும் கூட ஒரு சின்ன கண்டன பதிவு கூட இது வரைக்கும் பதிவு பண்ணலை. நம் சமூகத்தை சார்ந்தவர் ஒருவர் ஒரு களப்போராளி கூலிப்படையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு சின்ன கண்டன பதிவு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயோ இல்லை ஃபேஸ்புக் பக்கத்துலேயோ ஒரு சின்ன கண்டன பதிவு கூட பதிவிடாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மனவேதனையாக இருக்குது. அதை விட்டுட்டு சங்கரங்கல் தொகுதியுடைய எம்எல்ஏ ராஜா, சகோதரர் ராஜா இருக்கார். அவரும் இதுவரைக்கும் தம் இனத்தோட களப்போராளிகளை கூலிப்படை கொலை செஞ்சுருக்காங்க. அந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், கூலிப்படையை ஏவியது யார், கூலிப்படைக்கு பணம் கொடுத்தது யார், அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை வேணும், அவங்களை கைது செய்ய வேண்டும் சொல்லி ஒரு சிறு கண்டன பதிவோ அல்லது புகார் மனுவோ தான் சார்ந்த மாவட்டத்தில் இந்த மாவட்ட ஆய்வாளரிடத்தில் ஒரு சின்ன புகார் மனு இல்லை மாவட்ட ஆட்சியாளர் இடத்துல சின்ன புகார் மனு இது வரைக்கும் தான் கொடுக்க வேண்டாம். தெரியும் இதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணுங்கிறது தெரியாது. ஏன்னா எம்எல்ஏவாக இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி செய்யணுங்கிறது தெரியும். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. அதுவும் மிகப்பெரிய மனவேதனையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த தொகுதி எம்எல்ஏ எம்பியாக இருந்தவர் சதன் திருமலைக்குமார் அப்படிங்கிற ஒரு தெரியும் நினைக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும். அவரும் சும்மா பொம்மையாக தான் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கோம், சம்பாதிக்கணுமா இல்லையா, காசு கிடைக்கா வைக்கா, இதுதான். இந்த சமுதாயத்தில் எவனோ செத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன.
அப்படிங்கிற மாதிரி ஒரு எம்பி இதுக்கு முன்னாடி இருந்தார். அவரும் கூட ஒரு சின்ன கண்டன பதிவு கூட கிடையாது, பதிவு பண்ணலை, பதிவு பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து எதுக்கு இந்த சமூகத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய மனவேதனையாக இருக்குது. இதெல்லாம் வெளியில் சொல்ல கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்மளால் அந்த வலைதளங்கள்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால் இந்த பதிவை நம்ம பதிவிட வேண்டியிருக்கு. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்களா இல்லை மறைந்து விட்டார்களா, அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் விட்டுட்டாங்களா அப்படின்னு தெரியல. இந்த சமூகத்தில் பிறந்தவங்க தான் நினைக்கேன், அப்படி தான் நினைக்கேன். இந்த சமூகத்தில் தான் பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கேன். ஆனால் இந்த சமூகத்தில் பிறந்திருக்கோமே, நம்ம சமூகத்தை சார்ந்த ஒரு களப்போராளிகளை வந்து வெட்டி வீழ்த்திட்டாங்களே, நம்ம ஒரு கண்டன பதிவு கொடுக்கணும். இல்லைன்னா தென் மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, முதலமைச்சர் இடத்துல இதை சொல்லணும், வைக்கணும். நீங்கள்லாம் எதுக்கு இந்த இடத்துல பிறந்தீங்க? வெக்கமாக இல்லை உங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல பிறந்தவங்கிறதுக்கு? மிகப்பெரிய சமுதாயத்தில் பிறந்து ஆதிக்குடி, தமிழ்குடி, ஆதிக்குடி, தேவேந்திர குல வேளாளர் என்பது வந்து இந்த மண்ணோட பூர்வீக குடி. இந்த குடியில் பிறந்த உங்களுக்கு ஒரு வாய் பேச முடியாது, உங்களால் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. நாய்ங்க தான் நீங்கள்லாம். வேறு யாருக்கோ பிறந்தோன்னு சொல்லிட்டு போங்க. சமூகத்தில் பிறக்கல, நாங்கள் வேறு யாருக்கோ பிறந்தோன்னு சொல்லிட்டு போங்க. வெக்கங்கட்ட நாய்ங்க. இன்னொரு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்பு குரூப்புகள்லேயும் இன்னொரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. மறைந்தவர் ஒரு தலைவர் சொல்லியிருக்காரு, மறைந்த களப்போராளி அன்பு தம்பி தீபக் பாண்டியன் வந்து பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் தானே, என்னோட ஆதரவாளர் கிடையாது, என் கட்சிக்காரன் கிடையாது, அவனுக்கு நான் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கணும், கண்டனம் அவனை கொலை செஞ்சவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, மாவீரர் சி பசுபதி பாண்டியன் மறைவுக்கு முன்னாடி அவரோடு இருந்து பயணித்த என் இனமான தொப்புள் கொடி உறவுகள் அவரோட மறைவுக்கு பின் பல்வேறு அமைப்புகளால் பிரிந்து போனீங்க. ஆளுக்கு ஒரு அமைப்புகளை ஏற்படுத்திக்கிட்டீங்க, உருவாக்கிக்கிட்டீங்க. இந்த இனத்தை, இந்த இனத்தோட மக்களை பல்வேறு விதமாக பிரித்து பிளவுபடுத்தினீங்க. இயக்கத்துக்கு 10 பேர். ஒரு கிராமத்தில் 10 இயக்கம் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கிராமத்தில் 10 இயக்கத்துக்கு 10 பேர் போயிட்டான் அப்படின்னா அங்கே எங்கே ஒற்றுமை இருக்குது? உங்களோட ஒற்றுமையை நினச்சோம்னா ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அதனால தான் இதை சொல்ல வேண்டியிருக்கு. ரொம்ப ஆதங்கமாக இருக்குது, மனசு எவ்வளோ ரொம்ப பாரமாக இருக்குது, முடியலை, நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்க முடியல. அதனால தான் இந்த பதிவை போடுறது, பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா தெரிஞ்சுக்கிறட்டும், எல்லாருமே தெரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு. எந்த இயக்கம், ஏதாவது ஒரு இயக்கம் மாவட்ட ஆட்சியர் இடத்துலையோ இல்லை மாவட்ட ஆய்வாளர் இடத்துலையோ கமிஷனர் இடத்துலையோ ஒரு சின்ன புகார் கூட நம்மளால் கொடுக்க முடியல. வேறு என்ன செய்ய போகிறோம்? நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேறு கொலை செய்யப்பட்ட தம்பிக்கு ஒன்றும் செய்ய போகிறது, அவனுக்கு சொத்தோ காசோ பணமோ நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. அவ்வளோதான். இந்த மக்களுக்காக பகைகளை ஏற்படுத்தி போராட்டங்களை இது பண்ணி அதனால் பகையை உண்டாக்கி அவனை வெட்டி வீழ்த்ததுக்கு நம்மளே காரணமாயிட்டோம். அவனுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல நம்மளால். பெரிய மனவேதனையாக இருக்கு. கொலை செய்தவனுக்காக, கொலை செய்த கூலிப்படைக்காக அந்த சமூகத்தில் உள்ள அனைத்து அமைப்புகளும் இயக்கங்களும் போய் என் சமூகத்தை சார்ந்தவன் நீங்கள் ஏன் கைது பண்ணதானே உங்களுக்கு உரிமை இருக்குது, இங்கே எப்படி தாக்கலாம், எப்படி கையை ஒடிக்கலாம், பல்வேறு கேள்விகள் எழுப்பலாம். இந்த சமூகத்தில் தம்பியோட மறைவுக்கு கம்ப்ளைண்ட் மனுவா என்ன குற்றவாளிகளை கைது செய்யுங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவர்கள் ஒரு சில பேர். அண்ணன் பாளை பட்டாபிராம் அவர்கள், பாசத்திற்குரிய அண்ணன் அப்பா ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள்,
நெல்லை மாரியப்ப பாண்டியன் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்கள், என் உடன்பிறவா தங்கை சந்தனப்பிரியா பசுபதி பாண்டியன் அவர்கள், பேரளவில் உள்ள நபர்கள் தான் வந்து இதற்கு எதிர்ப்போ கண்டனமோ எந்த வகையிலான நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க, என்ன கம்ப்ளைண்ட் இது எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்புனதோ, அங்கே போய் தொடர்ந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்ததோ எல்லாமே வந்து இந்த 4-5 பேர் தான், வேறு யாருமே கிடையாது. வெளியில் சொல்ல ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேலாவது ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒற்றுமைக்கு வழிவகுங்க, ஒன்று கூடுங்க. அனைத்து இயக்கங்களும் உள்ள எல்லாருமே வேறவங்கெல்லாம் கிடையாது. எல்லாம் நம் உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள், எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி தானே. நமக்குள்ள வேறுபாடுகள் என்ன இருக்க போகுது? எல்லாரும் ஒன்று கூடுங்க. முதல்ல எல்லா அமைப்புகளோட தலைமைகளையும் பார்த்து பேசுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நம்ம செய்யணும் கண்டிப்பாக. ஆனால் எல்லா தலைமைகளும் ஒன்று கூடி இனி இது மாதிரியான எந்த ஒரு களப்பொருளையும் இழப்பதற்கு நாம் தயாராக இல்லை. நடந்த இந்த கூலிப்படையின் வெறியாட்டத்திற்கு சரியான பதிலடி சட்ட ரீதியாக கொடுக்க வேண்டும். சட்டத்தின் ரீதியாக கொடுக்க வேண்டும். குற்றவாளிகள் இவர்கள் தான். அவங்களுக்கு தூக்கு தண்டனை பட்டு தரணுமா, இல்லை அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணுறதுக்கான இது பண்ணி கொடுக்கணுமா, சட்ட ரீதியாக என்ன சொல்லணும், செஞ்சு தரணும், செய்ய முடியுமோ நம்மளால், அதற்கு முன்முனைவோம். இன்னும் மேலே 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 நம்ம இளைஞர்களை தவறான பாதைகளுக்கு நம்ம உட்படுத்தக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரியான செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. சட்டத்தின் அடிப்படையில் அடுத்தடுத்து என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்வோம். மேலும் இனியாவது நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுடைய தலைமைகளும் நாளையோ நாளை மறுநாளோ கொலையாளிகளுக்கு ஆதரவாக போன அனைத்து சமூகத்தினுடைய தலைமைகளையும் கைது செய்ய வேணும். அவங்கள மேலே வந்து விசாரணை நடத்த வேணும் அப்படிங்கிற மாதிரி புகார் மனு தயார் பண்ணி அனைத்து மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆய்வாளர் மாவட்ட ஆட்சியர் இடத்துல மனு கொடுங்க. இது மட்டும்தான் உங்களுடைய பாதம் தொட்டு கேட்டுக்கிறது. இது மட்டும்தான். இதை செய்யுங்க. அடுத்தடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எப்படி செய்யணுங்கிறத அனைத்து அமைப்புகளுடைய தலைமைகளையும் ஒருங்கிணைச்சு நம் சமுதாயத்தில் உள்ள ஒரு சில கட்சி தலைமைகளையும் வச்சு பேசி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நம்ம செய்வோம். அதுக்கான வழிவகைகள் ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் ஒருவன். உங்கள் மீது, என் மக்கள் மீது என்றும் அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு. நன்றி, வணக்கம் உறவுகளே.